இப்போ நான் பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இது ஸ்கூல் மாதிரி இல்லை, பட் நீங்கள் வந்து உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம லைஃப்பில், நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து கர்த்தர் வந்து பற்பல வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு. நமக்கு வந்து இந்த பைபிள் எடுத்தாவே எல்லாமே நமக்கு வாக்குத்தத்தங்கள் தான். இப்போது நமக்கு அது இல்லாமல் நமக்கு என்னது, 1ஆம் தேதி வருஷம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் வருது, மாதம் வாக்குத்தத்தம் வருது, டெய்லி படிக்கும்போது ஒரு வாக்குத்தத்தம் வருது. வாக்குத்தத்தினால நம்ம நிறைஞ்சதாக இருக்கோம். இது இல்லாமல் கர்த்தர் நமக்கு வந்து வாக்குத்தத்தம் இல்லாமல் நமக்கு பற்பல கனவுகளும் தரிசனங்களும் கொடுத்துருக்காரு. அது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், அப்படி ஒரு ஆசை கர்த்தர்னு கொடுத்துருக்காரு. இப்போ நான் கடனில் இருக்கேன், கடன்லேருந்து எனக்கு கர்த்தர் மீட்டுருவார் அப்படிங்கிற எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு. அப்படிங்கிற ஒரு ஆசையும் இதையும் எனக்கு கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை, எனக்கு ஒரு வரன் தேடிட்டுருக்கேன், என் பெற்றோர்களும் அவங்க பிள்ளைங்களுக்கு வரன் தேடுறாங்க, கர்த்தர் அவர் யார் அமைச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி நம்ம வந்து பற்பல இதுக்கும் கர்த்தர் தான் நம்புகிறோம். அந்த மாதிரி நமக்கு பல வாக்குத்தத்தங்களையும் நம்ம கனவுகளையும் நம்மளோட ட்ரீம்ஸையும் நம்ம தரிசனத்தையும் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கறது சில நேரம் சீக்கிரமாக வந்துடுது, சில நேரம் ஒரு 6 மாதத்தில் வந்துடுது, சிலது 1 வருஷம் 2 வருஷத்தில் வந்துடுது, சில வருஷங்கள் 10 வருஷம் ஆனாலும் அது பெண்டிங்லேயே தான் இருக்குது. நான் வீடு கட்டணும்னு 10 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், காசை சேர்த்துறேன், பட் ஆனால் எந்த இதுவுமே முன்னேறல. இந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்குது. ஏன் நமக்கு வந்து ஆசீர்வாதங்கள் நிறைவேறுகிறதுக்கு காலங்கள் தாமதமாகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் கேள்வின்றது எனக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுவுமே வந்து இந்த சீக்கிரத்தில் நிறைவேற ஆசீர்வாதத்தில் எனக்கு இருக்கிற விசுவாசம் ஒரு 10 மாதத்துக்கு மேலே போகிற இதுக்கு வந்து எனக்கு நானே ஒத்துக்குவேன். எனக்கு அந்தளவுக்கு எனக்கு வந்து அந்த மாத நாள்கள் ஆக ஆக அதோட நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் தான் நம்ம என்ன நினைப்போம், ஒரு வேளை இந்த வாக்குத்தத்தம் நமக்கு இல்லை போல, நம்ம வந்து அதை நமக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம கடவுள் கொடுத்தாரா இல்லையான்னு தெரில, நம்ம அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு நமக்கே நம்ம வந்து பற்பல ஒரு யோசனைகள்லையும் பற்பல சந்தேகத்துலேயும் நம்ம வந்து அதை வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்து நமக்கு வந்து உண்மையாலுமே இது நமக்கு தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம விசுவாசிக்கிறதே விட்டுருவோம். நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி போகட்டும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறோம். அந்த மாதிரி இருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஏன் தாமதமாகுது அப்படின்னு நான் சொல்லணும்னு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். அதுதான் எனக்கு நான் எடுத்துக்கிற டாபிக். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது பைபிளில் பல பேரை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதாவது வந்து இப்போ ஆபிரகாம் எடுத்துக்கிட்டோம்னா, அவருக்கு வந்து அவரோட ஆசீர்வாதம் நிறைவேறதுக்கு 25 வருஷங்கள் ஆச்சு. கர்த்தர் அவருக்கு வந்து குழந்தை கொடுப்பேன்னு சொன்னதுலேருந்து அவருக்கு 75 வயசில் அவருக்கு கொடுத்தாரு வாக்குத்தத்தம். ஆனால் அது நிறைவேறதுக்கு அவருக்கு 100ஆவது வயசில் தான் வாக்குத்தம். 25 வருஷம் ஆச்சு. நமக்கு தெரியும். அந்த மாதிரி பைபிளில் பல பேர் கதைகள் இருக்குது. பட் நான் வந்து ஒருத்தரை பர்சனலாக எனக்கு வந்து ஒருத்தரை ரொம்ப பிடிச்சவங்க இந்த பைபிளில் இருக்காங்க. நான் லிட்ரலாக அவரை ரோல் மாடலாக நினைக்கிறேன். அவரும் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான் பல ஸ்டேஜில் போயிருக்காரு, வாழ்க்கையில் பல யூடர்ன்ஸ் போயிருக்காரு, பல வழிகளில் போயிருக்காரு. அவரோட கனவு நிறைவேறக்க அவருக்கு 23 வருஷம் ஆயிடுச்சு. அவரை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். அவர் பேர் தான் யோசேப்பு. ஓகேங்களா? வசனம் வந்து ஆதியாகமம் 37வது அதிகாரம் 6 to 7, 9. அதாவது நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து இப்போ ஸ்டேஜாக போகலாம். அதாவது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஃபஸ்ட் ஸ்டேஜ், நம்ம நிறைவேறது கடைசி ஸ்டேஜாக வச்சுக்குவோம். நடுவில் என்னென்னலாம் நடக்குது, நமக்கு வந்து இன்றைக்கி வாக்குத்தத்தம் கொடுத்து நாளைக்கு நிறைவேற மாதிரி இருக்கிற வாக்குத்தத்தங்களும் இருக்குது, பல நாட்கள் ஆகிற வாக்குத்தத்தங்களும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து யோசேப்போட நம்மளும் வாழ்க்கையை ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளும் அவரோட வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டோம்னா நமக்கு நிறையா கனெக்ட் ஆகும். அவர் நம்மள மாதிரி தான் அவரும் கஷ்டப்பட்டிருக்காரு, அவரோட கனவு அவருக்கு நிறைவேறதுக்கும் ரொம்பவே தாமதமாயிருக்கு. ஸோ நம்ம வந்து அவரோட கனெக்ட் பண்ணி அவர் வாழ்க்கையோட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆதியாகமம் 37:6-7 சொல்லியிருந்தேன். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை வந்து அவருக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. 2 வாக்குத்தத்தம் வரும். அதில் வாக்குத்தத்தம்னா அவரோட கனவை சொல்கிறேன். அவருக்கு வந்து சொப்பனம் வரும், 2 சொப்பனம் இருக்கும். நீங்கள் டைம் ஆகும் படிக்கிறதுக்கு, அதனால நான் சொல்கிறேங்க. நிறைய பேருக்கு யோசிப்பு கதை ஏற்கனவே தெரியும்னால நான் கதையாக சொல்கிறேன், உங்களுக்கு அது கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவர் யோசேப்புக்கு வந்து முதல் தரிசனம் என்ன வந்திருக்குன்னா, அவர் வந்து இந்த ஃபீல்டிங் பண்ணுவாங்கள்ல, அந்த வயர் இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி அவர் கட்டி அந்த கட்டும்போது அவரும் அவரோட அண்ணாக்களும் சேர்த்து ஃபீல்டில் வந்து அந்த அறுவடை பண்ணி கட்டுற மாதிரி கனவு காணுவார். ஆனால் இவரோட கூட மட்டும் நிற்கிற மாதிரியும் அவங்க அண்ணாக்களோட இது வந்து அப்படியே கர்வாக இப்படி ரவுண்டாக வந்து அதுக்கு முன்னாடி கீழே விழுகிற மாதிரி அவருக்கு வந்திருக்கும். 2வது சொப்பனம் அடுத்தது வந்திருக்கும். அதாவது சூரியன், சந்திரன், ஸ்டார்ஸ்
எல்லாமே வந்து இவர் கீழே பணிஞ்சு வர மாதிரி அவருக்கு சொப்பனம் வந்திருக்கும். இது வந்து 2 சொப்பனம் அவருக்கு கொடுத்த கர்த்தருடைய கனவு. நம்ம வந்து நமக்கு வந்து இது பைபிள் படிக்கிறனால தெரியுது கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு. ஆனால் நம்ம அவரோட கம்பேர் பண்ணால் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் கர்த்தர் தான் எனக்கு தரிசனம் கொடுத்தாரா அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்குல்ல. அதாவது வந்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னா ஓகே இது வந்து உண்மையாலுமே கர்த்தர் தான் கொடுத்தாரா. நமக்கு வந்து ஒரு பைபிள் வசனத்தை வச்சு நம்மளால் கிளைம் பண்ண நமக்கு ஒரு கார் வந்து ரெட் கலரில் இந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கர்த்தர் அந்த ரெட் கலர் காரை தான் எனக்கு கொடுத்தாரா இல்லை நானே சும்மா ஆசைப்பட்டுக்கிறேன்னா நமக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அப்போஸ்தலர் 2:17 நான் வாசிக்கிறேன். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆமீன். இப்போ நம்ம வந்து கடைசி காலத்தில் தான் இருக்கோம். கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனம் சொப்பனங்கள்லாம் கொடுப்பாங்கன்னு பைபிள் வசனம் இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே ஹோலி ஸ்பிரிட் இருக்கார், நமக்கு ஆவியானவர் துணை நிற்கிறார். ஸோ நமக்கு வந்த எல்லா கனவுகளும், ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா கனவுகளும் கர்த்தர் தான் கொடுத்தாரு. நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். இதுதான் நான் ஒரு ஸ்டேஜ் 1 சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கற்பனை வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்திருக்கு, ஒரு தொழிலில் ஒரு ஐடியா வந்திருக்கு, ஒரு இது வந்திருக்குன்னா ஒரு தோற்றம், அதுக்கு வந்து ஒரு இமேஜ், அது ஒரு இமேஜ்னால் ஒரு பிக்சர், நீங்கள் ஒரு படம் மாதிரி, அதுக்கு வந்து நமக்கு வந்து எந்த எவிடன்ஸும் இருக்காது. பட் அப்படி வந்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஆவியை நிரப்பின எல்லாருக்கும் நான் தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து இனிமேல் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்ததுன்னா சந்திக்கவே வேண்டாம், கர்த்தர் தான் கொடுத்தாரு. நீங்கள் கேட்கலாம், இது வந்து இந்த காலம் தானே, கடைசி காலம்னு போட்டிருக்கு, பட் யோசேப்பு அந்த காலத்துலலாம் இருந்தார், அவருக்கு நம்ம எப்படி, நான் வந்து அவரை மாதிரி அவருக்கு வந்து சொப்பனம் வந்து கர்த்தர் கொடுத்தாருன்னு பைபிள் இருக்குது, பட் நான் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அதுக்கு தான் சொல்கிறேன். வசனம் வந்து ஆதியாகமம் 47:38 அதில் படிச்சிங்கன்னா பார்வோன் வந்து சொல்லுவார், அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு தேவனுடைய ஆவி உள்ள மனிதனை நான் எங்கே கண்டுபிடிக்கிறது? அதாவது வந்து வெளி மனுஷனுக்கு யோசேப்பு மேலே கர்த்தரோட ஆவி இருந்ததுன்னு தெரியுது. கர்த்தருடைய ஆவி இருக்கிற ஒரு காலம் மட்டும்தான் தரிசனமும் கனவுகளும் வரும். அதனால் உங்களுக்கும் எனக்கும் வர கனவுகளும் தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் மட்டும்தான் கொடுத்தது. ஆமேன். இனிமேல் நீங்கள் வந்து சந்தேகமே பட வேண்டாம். நீங்கள் என்ன உங்களுக்கு பிக்சர் வந்திருக்கு, உங்களுக்கு வசனமாக உறுதி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக விசுவாசத்தோடு செய்யலாம். இது வந்து ஸ்டேஜ் 1. இப்போ என்ன ஸ்டேஜ் 1னா நமக்கு தரிசனம் கிடச்சிச்சு, இப்போ நமக்கு கனவு கிடச்சிச்சு, கர்த்தர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அடுத்தது என்ன பண்ணுறது? அடுத்தது நிறைவேற போகிறது இல்லை. அதுக்கு தான் நம்ம யோசேப்போட ட்ராவல் பண்ணுவோம். அவருக்கு வந்து இப்போ வந்து வாக்குத்தத்தம் வந்துடுச்சு, அடுத்தது அவர் என்ன பண்ணான்னு பார்க்கலாம். அவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா நம்மளும் அதை புரிஞ்சுக்க முடியும். அதான் வந்து ஸ்டேஜ் 2ன்னு சொல்கிறேன். ஆதியாகமம் 37:8 8வது வசனம் 10-17 இந்த வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்க அண்ணாக்கள் வந்து யோசேப்பு மேலே வந்து பொறாமை கொள்கிறாங்கன்னு வந்திருக்கோம். அதாவது எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு கதை. அவங்க அப்பா வந்து யோசேப்பு அப்பா யாக்கோபு யோசேப்பு மேலே கொஞ்சம் அதிகமான பாசம் வச்சுருந்தார். அவருக்கு வந்து அவர் பிறந்தநாளுக்கு ஒரு நல்ல வஸ்திரங்களும் வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் அவங்க அண்ணாக்கள் அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமப்பட்டாங்க. பட் நீங்கள் வந்து அந்த வசனத்தை எடுத்து படிச்சிங்கன்னா, அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்கள் ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களிலும் நிமித்தமும் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் அவன் மீது அதிகமாய் பகைத்தார்கள். அதாவது அவனோட கனவுக்கும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் நம்மளாம் என்ன பண்ணுவோம், நம்ம வீடு கட்டணும்னு கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு இது கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது நமக்கு நெருங்கினவங்க, அதாவது எங்கள் அம்மா அப்பா என் குடும்பஸ்தர்கள் அவங்கக்கிட்ட தான் நம்ம முதல்ல ஷேர் பண்ணுவோம். நம்ம வந்து சொல்லுவோம், நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், இந்த மாதிரி கர்த்தர் எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, நிறைவேறும். அப்படி வந்து யோசேப்பு ஷேர் பண்ணும்போது அவங்க அண்ணாக்கள் வந்து அதை வந்து வெறுத்தாங்க. அவங்க வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. நம்மளுக்கும் அப்படி தான். நம்ம வந்து பல நாள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தை தான் நம்ம யார்கிட்டையாவது சொல்லி இப்போ நம்ம இதை வந்து ஷேர் பண்ணிக்கும் போது நம்ம எதிர்பார்த்துருப்போம் அவங்க நம்ம கூட நிற்பாங்க, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இந்த கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்துக்கு வந்து அவங்களும் சேர்த்து என் கூட விசுவாசிப்பாங்கன்னு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் கூட இருக்கவங்களே பண்ணலை. இதோட அடுத்த வசனம் என்ன வரும்னா, நீங்கள் வந்து 10-11 படிச்சிங்கன்னா இதே கனவை வந்து அவர் யாக்கோப்புக்கிட்டே சொல்லுவார், இந்த மாதிரி கனவு கண்ண. அப்போ யாக்கோப்பு வந்து அவரை கண்டிப்பார். அதாவது கண்டிப்பார்னா திட்டுவார். அவங்க அப்பா, அதாவது யாக்கோபுக்கு செல்ல பிள்ளையாக இருந்த யோசேப்பை கூட யாக்கோபு அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல.
தான் அப்பாவும் தன்னோட கனவுகளில் வந்து கூட நிற்கலை. அதாவது அவர் கனவுக்கு அவர் மட்டுமே தான் விசுவாசித்தார். இதை நம்ம இப்படியும் சொல்லலாம். அதாவது இந்த கனவை பற்றி, இந்த கனவில் இருக்க ஆட்கள் யார்? அவங்க அண்ணாக்கள், அவங்க அப்பா அம்மா தான். அந்த நிலா சூரியன் யார்? அவங்க அம்மா அப்பா. இந்த சந்திரங்கள், இந்த ஃபீல்டில் இருக்கிற விளைச்சல் எல்லாமே வந்து அவங்க அண்ணாக்கள். அதாவது யாரை பற்றி அவர் கனவு காணாரோ, யாரை பற்றி கர்த்தர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அவர்கள் யாரும் அவர் கூட நிற்கலை. அதாவது இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, கர்த்தர் வந்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அது யாரை பற்றி வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி சொல்லாமே, நம்ம வந்து கர்த்தர் வந்து நமக்கு வந்து ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க. நம்ம வந்து அவங்களுக்காக விசுவாசிச்சுட்டு இருப்போம், அவங்க வந்து கண்டிப்பாக கர்த்தருக்குள்ளே வந்துடுவாங்கன்னு. பட் ஆனால் அவங்க அதை நம்ப மாட்டாங்க. நம்ம போய் அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் வந்து வாக்குத்தத்தை யார் கொடுத்தா? கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. யாரை பற்றி கொடுத்தாரு? அவரை பற்றி கொடுத்தாரு. அப்போ நிறைவேற்றுறதும் அவரே நிறைவேற்றுவார். அதனால் நம்ம யாரை பற்றி கர்த்தர் கொடுத்துருக்காரோ கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். நமக்கு யார் அவங்க வந்து நம்ம கூட நிற்கணுமோ விசுவாசிக்கணுமோ எதுவுமே கிடையாது. அதாவது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நமக்கு கனவு எல்லாம் நம்ம கொடுத்தாருன்னா முதல் ஸ்டெப்பு நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம தனிச்சையாக தான் நிற்போம். ஆனால் வந்து கர்த்தர் வந்து அவனுக்கு தாளந்துக்கு ஏற்ற பலனத்தையும் டெஸ்டிமனி தான் கொடுப்பார். நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க. வசனம் சொல்லுது. நம்ம அடுத்தது வந்து யோசேப்பு வந்து பார்வோன் வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் கூட இருந்தார். அதாவது அவரோட கதையை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவர் போன எல்லா இடத்துலையும் கர்த்தர் சொல்லுவார், நான் அவன் கூட இருந்தேன். நீங்கள் யாரும் நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. யோசேப்புக்கு யாருமே கூட நிற்கலை. பட் ஆனால் அவனோட கனவை கர்த்தர் நிறைவேற்றினார். நமக்கு கொடுத்த கனவுக்கும் யாரும் நம்ம கூட நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தரே நம்ம கூட தான் நிற்கிறார். ஆமேன். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அப்புறம் மூணாவது ஸ்டேஜ், அதாவது வந்து அவரோட அடுத்த கட்ட வாழ்க்கையில் என்ன வருது? ஆதியாகமம் 37:19-20-23. ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இது வந்து அதாவது இப்போ வந்து என்ன நடக்கும்னா, இந்த அண்ணாக்கள் பொறாமப்படுறது, அவங்க அப்பா வந்து அவனை கண்டிக்கிறது, அவங்க அப்படி போயிட்டுருக்கிற டைமில் அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவார், உங்கள் அண்ணாக்கள் வந்து வெளியூரில் ஃபீல்டிங் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஆடெல்லாம் மேய்ச்சிட்ருக்குறாங்க, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா, வீட்டில் போய் விசாரிச்சுட்டு வான்னு சொல்கிற மாதிரி தான் அனுப்பியிருப்பாங்க. இவர் என்ன போகிறாரு, இவரும் வந்து அங்கே வந்து அண்ணாக்களை பார்க்க தான் போகிறாரு. போனால் அங்கே தூரத்துலேருந்தே அவன் மேலே இருந்த அந்த அண்ணாக்கள் இருந்த வெறுப்புனால இவனை கொலை பண்ணிடலாம், அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமும் அவன் கொடுத்த தரிசனத்தினால அவனுக்கு வர பிரச்சனைகள், இவனை கொன்றலாம். அவன் அந்த வசனம் சொல்லும், இவன் பாரு சொப்பனக்காரன் வரான் பாரு, இவன் பாரு கனவுக்காரன் வரான் பாரு, இவன் வீடு கட்டுறேன்னு சொல்கிறான், இவன் வீடு கட்டவா போகிறான், இவன் சொல்கிறான் நான் வண்டி வாங்கி போகிறேன்னு சொல்கிறான், வண்டி வாங்க முடியுமா என்ன, இவனுக்கு என்ன கடன் அடிச்சுட்டு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறான்னு சொன்னான், அவன்லாம் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இவன் பண்ணுற கனவுகள்லாம் நிறைவேறும்னு அவங்க நம்பினது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கொடுத்த கனவை குறித்து இவங்க பொறாமப்படுறாங்க, இவன் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவனை என்ன சொல்லுவான், கடைசியாக என்ன சொல்லுவான், இவன் நம்ம கொன்னுட்டோம்னா இவனோட கனவு நிறைவேறாது. எப்படி நிறைவேறுதுன்னு நம்ம பார்க்கலாம். சேலஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம எல்லோரும் அப்போ நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணுவாங்க, இப்போ பண்ணுறியா, பண்ணி காட்டு பார்க்கலாம், அந்த மாதிரி அவங்க அண்ணாக்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம இதுக்கு பேர் நான் என்ன சொல்வேன்னா, இது ஒரு மூணாவது படிக்கிட்ட நான் வந்து என்ன சொல்வேன்னா இருளுன்னு சொல்லுவேன். இந்த இதில் தான் வந்து நமக்கு வந்து அவரை தூக்கி இந்த முடிவு எடுத்ததுனால தான் அவங்க அண்ணாக்களை தூக்கி அவரை இதுக்குள்ளே போடுவாங்க, அந்த பிட்டுக்குள்ளே போடுவாங்க. போட்டுட்டு என்ன நினைக்கிறாங்க, அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது, அந்த தரிசனம் நடக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தக்கும் நமக்கு அந்த பிட்டில் இருக்கும்போதும் சம்மந்தமே இருக்காது, எல்லாம் இருளாக தெரியும். உண்மையாலுமே கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இருந்தால் நம்ம ஏன் இந்த இடத்துல இருக்கோம், நம்ம தான் இது பண்ணிட்டோம், நமக்கு வந்து தெரியல. அந்த நேரத்தில் யோசேப்பை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கு. இது வந்து அண்ணாக்களோட இது. யோசேப்பை பற்றி யோசிச்சு பார்க்கணும். யோசேப்பு அந்த இதில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், எனக்கு ஒரு கனவு வந்தது, கணவர் அவர் கையிலேயே இருந்தது, அவராக போய் கனவை கிரியேட் பண்ணுறாரு. தூக்கத்தில் வர கனவை நம்ம ஒன்று போய் இது பண்ணுறதில்ல, அது தானாக வர்றது. தானாக வந்த கனவை வந்து தான் சகோதரர்கிட்ட என்கிட்ட இந்த மாதிரி ஒன்றுன்னு சொன்னார்.
அந்த ஒரு காரணத்துக்காக தனக்கு வந்த கனவுக்காக அவருக்கு வந்த தரிசனத்தை வந்து அவர் சொன்னதுக்காக அப்படி ஒரு நிலைமை அவருக்கு. இதை நம்ம பேசாமல் சொல்லாமல் இருந்திருக்கலாம், நம்மளுக்கு ஏன் இப்படிப்பட்ட பகை, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துலேயும் இருளே இருக்கும். நம்மளும் நம்ம வாக்குத்தத்தை அடையிற காலத்தில் நடுவில் நம்மளும் அப்படிப்பட்ட ஸ்டேஜில் தான் இருப்போம். இந்த இடத்துல வந்து நமக்கு நம்பிக்கை இருக்காது, நமக்கு வந்து இல்லை இதுக்கப்புறம் எதுவும் நடக்க போகிறதில்ல, நம்ம கைவிடப்பட்டோம், கடவுள் என் கூட இருக்கிற மாதிரி தெரில, இந்த இருளிருந்து எனக்கு வெளிச்சம் தெரில. அந்த ஆளை எவ்வளோன்னு சொல்ல, நமக்கு வந்து குழியிலேருந்து மேலே பார்த்தோம்னா வெளிச்சம் ரொம்ப சின்னதாக தெரியும், பெருசாலாம் தெரியாது. அவர் கீழேருந்து மேலே பார்த்து யார் எனக்கு என்னை இது பண்ணுவா, என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி தான் இருந்தார். நான் இதையே உங்கள்கிட்ட சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு அந்த டைமில் அப்படிப்பட்ட ஒரு பாதையிலையும் நம்ம கண்டிப்பாக கடந்து போவோம். அந்த இடத்துல நீங்கள் வந்து விசுவாசத்தை இழக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு குறுகிய காலம். அதாவது வந்து அந்த பிட்டுக்குள்ளே நிரந்தரமாக நம்ம இருக்க போகிறதில்ல, யாரோ வந்து நம்மளை தூக்கி எடுத்துருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் விசுவாசத்தை இழக்கக்கூடாது. அதாவது வசனம் சொல்கிற மாதிரி எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அவர் குழிக்குள்ளே விழுகலைன்னா அவரால் எகிப்துக்கு போக முடியாது. அவரால் எகிப்துக்கு போக முடியலன்னா அவரால் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. அவரால் பிரதமர் ஆக முடியலன்னா அவரால் அவர் ஜனங்களை காப்பாற்ற முடியாது. அதனால் ஒவ்வொரு படிக்கிற காரணத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. நம்ம லைஃப்பில் நம்ம இருள அந்த குறுகிய காலம் இருளில் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம விசுவாசத்தையும் நம்ம இதையோ விடக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அடுத்தது வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ், அதாவது வந்து இப்போ வந்து அவரை வந்து குழியில் போட்டாங்க. அடுத்தது வந்து ஆதியாகமும் 39:2-5. இது வந்து நான் வந்து 4வது படிக்கட்டாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து இந்த படிக்கட்டுனோடனே ஒன்றா இருக்கும்னு நினச்சிக்க வேண்டாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நமக்கு ஆரம்பம் வந்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த தரிசனமாக இருந்தால் அதை நிறைவேறது வந்து எப்போன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு முதல் இருந்தால் முடிவு இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், நான் உண்மை உள்ளவன், நான் கொடுத்த வாக்குத்தத்தம் வந்து நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆரம்பம் இருந்தால் அதுக்கு முடிவு இருக்குது. இந்த நடுவில் இருக்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் என்னென்ன விதமாக இருக்கும், நம்ம அதுக்கு எப்படி தயாராக இருக்கிறதுங்கிறக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து ஆதியாகமம் 39:2-5. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரியசித்தில் அவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அதாவது இங்கே தான் வந்து என்ன ஆகும்னா, அவரை குழியிலேருந்து தூக்கி அடுத்த கட்டம் எங்கே அவரை வந்து எகிப்து இருக்க அவங்க அண்ணாக்கள் விற்றுருவாங்க. அதனால் எகிப்தில் இருக்கிற அவங்க வாங்கினவங்க அந்த போத்திப்பார் அவங்க இவனை விலை கொடுத்து வாங்கி இவனை வீட்டில் வேலைக்காரனாக வச்சுருப்பாங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நம்ம வந்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கொடுத்தும் அது நிறைவேறதுக்கும் நிறையா படிக்கட்டு நிறையா வழிகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இதில் நான் முக்கியமாக சொல்கிறது இந்த பகுதியை தான். ஏன்னா இந்த பகுதியில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஆசீர்வாதம் சீக்கிரமாக வருமா இல்லை வந்து லேட்டாக நம்மளே தள்ளி போடுறோமாங்கிறத தீர்மானிக்க போகிற இடம்னு நான் சொல்லுவேன். இதில் வந்து வசனப்படி கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்பு செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினார். அதாவது வந்து அவர் கொடுத்த வேலையில் உண்மையாக இருந்தார். அவர் வந்து அவரோட கனவு வந்து பிரதமராகிற கனவு, ஆனால் அவர் வீட்டு வேலைக்காரனாக இருந்தார். அவர் கனவுக்கும் அவர் இருந்த இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் கொடுத்த வேலையில் உண்மையும் உத்தமமாக இருந்தார். அதாவது வந்து இதில் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, கர்த்தர் வந்து ஏசப்பா இந்த உலகத்துக்கும் போது அவர் நிறையா ஓமைகள் சொன்னார். அதில் வந்து இந்த தாளந்துகள் ஓமைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு எஜமானன் இருந்தார், அவர் வந்து ஊருக்கு ட்ராவல் பண்ணி வெளியூர் போகணும். அதனால் என்ன பண்ணிட்டாரு, அவரோட தாளந்துகள், அதாவது நம்ம காசுன்னு வச்சுக்கலாமே, ஆளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணார், அவர் வந்து பிரித்து கொடுத்தாரு. ஒருத்தனுக்கு 5000, ஒருத்தனுக்கு 2000, ஒருத்தனுக்கு 1000 ரூபா கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொன்னார், நீங்கள் வச்சுருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அதாவது வசனமே சொல்லியிருக்கோம், அவன் திறமைக்கு ஏற்றத்தக்க தான் கொடுத்தாரு. அதாவது வந்து எனக்கு 5000, எனக்கு வந்து என்னோட தகுதி எனக்கு 1000 ரூபா தான், என்னால் 1000 ரூபா தான் அந்த காசை வச்சு செய்ய முடியும்னா கர்த்தர் எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்து என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல, என்கிட்ட வந்து 1000 ரூபா தான் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து காசை கொடுத்துட்டு போனார். போயிட்டு அவர் திரும்பி வரும்போது 5000 ரூபா கொடுத்தவன் என்ன பண்ணியிருந்தான், அவன் பேங்கிங் பண்ணி ட்ரேட் பண்ணி என்னென்னமோ வழிகளை யூஸ் பண்ணி 5000 ரூபாவை சரி 2 மடங்கு படிக்க 10,000 ரூபா ஆக்கினான்.
அதே மாதிரி 2000 பண்ண கொடுத்தவருக்கும் வந்து 2 மடங்கு பண்ணி 4000 ஆக்குனார். 1000 கொடுத்தவன் என்ன பண்ணான், எடுத்து போய் மண்ணை பறித்து உள்ளே வச்சு மூடிட்டான். கர்த்தர் திரும்பி வந்தப்போ, எஜமான் வந்தப்போ அந்த 2 பேர் மடங்காக்கினவர் சொன்னார், உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, நான் கொடுத்த வேலைக்கு நீ உண்மையாக இருந்திருக்க, நீ வந்து உன்னோட முழு மனசாக நீ வேலை செஞ்சுருக்க, நீ சோம்பேறி படலை, நீ வந்து எனக்காக நான் சொன்னதை நீ செஞ்சுருக்க. அதாவது வந்து கர்த்தர் அவங்கக்கிட்ட வந்து நீ பண்ணுன்னு சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் அவங்க உண்மையாக பண்ணாங்க. அந்த கடைசியாக இருக்கவனு சொல்லுவார், நீ ஒரு சோம்பேறி, நீ வந்து இது பண்ணலை, நீ வந்து என்னை அவன் எஜமான சொல்லுவான், நீங்கள் ரொம்ப கடுமையுள்ளவர், அதனால் நான் வேலை செய்யலை. அதாவது சோம்பேறித்தனத்துக்கும் தான் இயலாமைக்கும் சொகுசாக இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க மேலே பழிய போடுறது. நம்ம வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரா, என்ன வேலை கொடுத்துருக்காரு, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வந்து கனவுகள் பெருசாக இருக்கலாம், பெரிய வீடு, பெரிய காரு, பெரிய வரன், பெரிய வீடு, எல்லாமே பெரிய பெரிய கனவுகளாக இருக்கலாம். ஆனால் இப்போ நீ எங்கே இருக்க, அதில் நீ எப்படி இருக்க, அதை தான் கர்த்தர் கேட்குற. சின்ன சின்ன விஷயங்களில் உண்மையாக இருக்கிறவரை நம்பி தான் கர்த்தர் பெரிய பெரிய விஷயங்களை கொடுப்பார். அதான் வசனமும் சொல்லும். இந்த பேரபிள் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வசனம் வந்து மத்தேயு 25:14-30 நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பார். அதில் சின்ன விஷயத்தில் நீ உண்மையாக இருந்ததுனால உன்னை நான் பல மடங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். அதே தான் யோசேப்புக்கு கர்த்தர் பண்ணியிருக்கார். யோசேப்பு வந்து அவன் கொடுத்த வேலையில் உண்மையாக இருந்தான். அவன் வேலை செஞ்சதுனால தான் அவன் வேலை செஞ்சான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அதனால எஜமான் வந்து அவனுக்கு உயர்வை கொடுத்து அவனை வந்து ஏழைக்காரன் அந்த வீட்டோட ஓனராக மாற்றினார். நான் இதை வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு மட்டும், ஒரு வேலைக்காக மட்டும் சொல்ல, இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். அதாவது இப்போ எப்படி சொல்லணும்னா, உறவுகளில் நம்ம ஃபேமிலியில் வந்து நம்ம வந்து அப்பா அம்மா பிள்ளைங்க கணவன் மனைவி நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோம், எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து நல்லா கர்த்தருக்குள்ளே வளரணும், நம்ம நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிற நம்ம வந்து புரிதல் நம்ம வந்து அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோமானா கிடையாது. ஆனால் அவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது வந்து ஒரு கான்வர்சேஷன், அதாவது 2 பேர் உரையாடல் பண்ணும்போது 2 பேர் பேசணும். ஒருத்தர் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் என்னை மாதிரி இதுக்கு பேர் பிரசங்கம். நீங்கள் உறவில் கட்டணும், உறவில் வளர்த்தணுன்னா நீங்கள் முதல்ல வந்து அவங்க பேசுகிறத கேட்கணும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கணும், கேட்டு எதனால் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் அதில் உண்மையாக இருந்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்களோ புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதுக்குண்டான பலனை கண்டிப்பாக கர்த்தர் தருவார். இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு நிறையாத்துக்கு சொல்லலாம். இது நம்மளோட உடம்பு சரியில்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், நமக்கு வந்து டாக்டர் வந்து ஒரு ரிப்போர்ட் தராங்க. அதாவது வந்து உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிறதுல உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இது இல்லை, மெடிசின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இது வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சுகரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த போன மாதம் ரிப்போர்ட் எடுத்தீங்க, சுகர் லெவல் வந்து அதிகமாக இருந்தது. இந்த ஒரு மாதம் ஒழுங்காக சாப்பாடை கட்டுப்படுத்திட்டு இந்த மாதம் போய் பார்த்தீங்க, ஆனாலும் சுகர் லெவல் கம்மியாகலை. இதுக்கப்புறம் எதுக்குடா நான் வந்து கஷ்டப்பட்டு வாயை அடக்கணும், ஒரு மாதத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் ஆரம்பித்தா இருக்கிறத நீங்கள் அதிகம்தான் படுத்துறீங்க. நீங்கள் பொறுமையாகவும் உண்மையாகவும் இருந்தீங்கன்னா சின்ன விஷயத்தில் யோசேப் மாதிரி பற்பல விஷயங்களில் கர்த்தர் நம்மளே கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதனால தான் இதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். இதில் வந்து நமக்கு யோசேப்போட இன்னொரு சைடும் இதில் தான் வரும். அவருக்கு வந்து அவரோட போத்திப்பார் மனைவி வந்து இவரை வந்து இல்லீகலாக வந்து நிறையா இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அவர் உண்மையாக இருந்த ஒரே காரணத்துக்காக அவர் வந்து விட்டுட்டு ஓடிடுவார். என் பிதாவுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன், அந்த இடத்துல யாருமே இல்லை, அப்படி தான் வசனமும் வரும். அந்த லேடி யாருமே இல்லாததுனால அவரை கூப்பிட்டுருப்பார். அவர் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். அவருக்கு வந்து அவங்க கண்டிப்பாக பண்ணியிருந்தா அந்த போர்த்திப்பார் மனைவி இவருக்கு நிறையா சலுகைகள் இன்னும் தான் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவர் எடுத்த முடிவுகள், நம்ம இந்த கட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறோமோ, இந்த கட்டத்தில் நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஆசீர்வாதமும் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தமும் நிறைவேற காலம் சீக்கிரமாக வரும். ஆமென். இந்த கட்டம் முடிஞ்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா ஆதியாகமம் 39:20-23. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன்
வசமாய் இருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலையில் தலைவன் விசாரிக்கவில்லை. அதாவது இந்த ஸ்டேஜ் என்ன சொல்கிறதுனா, நான் வந்து ஒரு சிறை, ஒரு விழுதல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி அவர் வந்து உண்மையாக இருந்தார். உண்மையாக அந்த போர்த்திபார் மனைவி இது பண்ணதுனால அவருக்கு ஒரு தப்பான அலிகேஷன், தப்பான பொய் கேஸ் போட்டு இவரை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டாங்க. இதை வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கும் நம்ம கொடுத்த கனவு இதுக்கும் நம்ம நிறைவேறதுக்கும் பாதை வந்து இப்படி இருக்காது. பாதை வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது அவருக்கு வந்து கீழே குழியிலிருந்து போர்த்திபாரோட வீட்டில் இதானார். திருப்பி குழிக்குள்ளே விழுகிற மாதிரி திருப்பியும் ப்ரிசனில் தான் விழுந்தார். வாழ்க்கையில் சில தோல்விகள் தேவை. அதை ஏற்றுக்கிறதுக்கு நமக்கும் மெச்சூரிட்டி தேவை. நான் வந்து இதுக்கு நிறையா கதை சொல்லலாம், டைம் கன்ஸ்டன்ட்டாக இருக்குது. பட் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு டெஸ்ட் அப்படி மட்டும் சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ இந்த கம்பெனி வேலை கிடைக்கிறதுக்கு நான் என்னோடய காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம், ஸோ 3 இயர்ஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கம்பெனி பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்தாங்க. நான் ஆசைப்பட்ட ஒரு கம்பெனி, என் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த கம்பெனியில் இருந்தாங்க. அது ரொம்ப நல்ல கம்பெனின்னு சொல்லியிருந்தனால நான் வந்து சரி இந்த நம்ம கம்பெனிக்கு போகணுன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணேன். நான் எக்ஸாமுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணேன், அட்டன் பண்ணேன். பட் நான் அட்டன் பண்ணுற அன்னைக்கு வந்து வைஃபை கட் ஆகிடுச்சு. நான் எழுத கட் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே போயிடுச்சு. நான் வந்துட்டு திருப்பி வந்து லாகின் பண்ணும்போது என்னடா வைஃபை கட் ஆகிடுச்சுன்னு எந்திரிச்சு போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே என்ன சொல்லிட்டாங்க, நான் வந்து பார்த்து எழுதுகிறேன், எந்திரிச்சு போயிட்டு வந்து நீங்கள் பார்த்து எழுதுறீங்க, நீங்கள் வந்து உண்மையாக இல்லை, உங்களுக்கு தான் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அன்றைக்கி வந்து அவ்வளோதான், இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கலனா எனக்கு எந்த கம்பெனிலையுமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மன குமுறல். நான் வந்து ரொம்பவே அழுதேன் அன்றைக்கி, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு அடுத்த வந்து கம்பெனி எனக்கு வந்து எழுதவே முடியல. எனக்கு எழுத வந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அதனால் என்னால் எக்ஸாமை முடிக்க முடியல, பாதியிலே வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு 4-5 கம்பெனி எனக்கு ஆகும்போது எனக்கு வந்து கடவுளே எனக்கு வேலைன்னு ஒன்று கொடுங்க, நான் வந்து இப்போ பெரிய வேலை கூட எதிர்பார்க்கல, எனக்கு ஒரு சின்ன போஸ்டிங்லையாவது கொடுங்க, எனக்கு கிருபை பாராட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பற்பல தோல்விகள்னால என்னோட வந்து ரொம்ப சோகமாயிடுச்சு. அப்போ வந்து கடைசியாக வந்து நான் ஒரு கம்பெனி அட்டன் பண்ணேன். நான் வந்து பெரிய நம்பிக்கையில் அட்டன் பண்ணல, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த தோல்விகள் வந்து என்னோடய மனசை வந்து இது பண்ணிடுச்சு. வந்தால் வரட்டும், இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அட்டன் பண்ணேன். என் காலேஜில் எல்லோரும் அட்டன் பண்ணாங்க. கர்த்தரோட கிரியாவில் நான் மட்டும்தான் கிளியர் பண்ணேன். ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டு நான் தான் போனேன், நான் மட்டும்தான் கிளியர் பண்ணேன். என்னோடய காலேஜில் நான் வந்து அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டேன்னு கூட யாருக்கும் தெரியல, ஏன்னா ஒரே ஒருத்தர் இருந்ததுனால அவங்க எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு, இப்போ இந்த கம்பெனி நான் வேலை செய்கிற கம்பெனி பற்றி அது ரொம்ப நல்ல கம்பெனிடி, நானே அந்த கம்பெனிக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னான். ஃபஸ்ட்டு வந்து நான் அவர் இருக்க கம்பெனிக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். பட் அவர் ரொம்ப வருஷமாக இந்த கம்பெனிக்கு தான் வரணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லும்போது நான் கர்த்தரை நினச்சி வியந்தேன். அதாவது வந்து சில தோல்வியில் பல தோல்விகளே நான் சொல்லுவேன். அது வந்து நம்ம வாக்குத்தத்துக்கும் நமக்கு கர்த்தர் நியமித்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக உதவும். நீங்கள் வந்து ஒரு தோல்வியில் 2 தோல்வியில் மனசை வந்து நம்ம விடக்கூடாது. இதை வந்து என்னோடய வாக்கு தான் சொல்கிறேன். நீங்களும் உங்கள் தோல்விகள் வரும்போது, நீங்கள் எதிர்பார்க்காதது நடக்கும்போது, இது ஒரு குறிப்பிட்ட காலம், இந்த காலத்தையும் நம்ம கடந்து போயிடுவோம். கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு நம்புங்க, போதும். ஆமென். அடுத்தது வந்து ஆதியாகமம் 40:14. அதாவது வந்து அதில் வந்து அவர் என்ன இதில் வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் கூட இருந்த வேலையாட்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சிறையில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவர்கிட்ட வந்து இது கேட்டுட்டு இருப்பாங்க. அவரோட தரிசனத்தெல்லாம் சொல்லி இவருக்கு வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருப்பார். அப்போ ஒருத்தர்கிட்ட விளக்கத்தை சொல்லியிருப்பார். அவர் வந்து அரண்மனை ராஜாவுக்கு வந்து வேலை செய்கிறவர், அதாவது வந்து அந்த வைன் கார்டுன்னு சொல்லுவாங்க, அதில் வைன் ஊற்றி கொடுக்குறவர். அவர்கிட்ட வந்து இவர் ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லியிருப்பார். விளக்கம் சொல்லிவிட்டு கடைசியாக ஒன்று சொல்லியிருப்பார், நீ வந்து ராஜா கிட்ட போனதுக்கப்புறம் என்னை ஞாபகம் வச்சுக்க, நான் உனக்கு பண்ணேன்னு ஞாபகம் வச்சுக்க. இதுக்கு பேர் நான் என்ன சொல்வேன்னா சுயமுயற்சி. அதாவது வந்து அவர் சிறையிலேருந்து வரணுன்றத கடவுள் அவருக்கு உதவி செய்வார்னு அவர் நம்பலை. அவர் வந்து சிறைச்சாலையிலேயே பல மாதங்களாக எத்தனை வருஷம் டைம் போடல, பட் இருந்தவருக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் உதவி செய்வார்னு நம்பிக்கை இல்லை. அவர் அதனால் வந்து அவர்கிட்ட சொல்லியிருப்பார். அந்த வசனத்தோட நீங்கள் கடைசி எடுத்து படிச்சிங்கன்னா, இவர் யாருக்கு அவர் உதவி செஞ்சுருப்பாரோ அவர் அங்கே போயிட்டு மறந்துடுவார் இவரை. நமக்கு வந்து அதே மாதிரி தான், நம்ம சுய முயற்சியில் என்னென்ன முயற்சிக்கிறோமோ எல்லாமே வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லை.
வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 3:5-6, லீன் நாட் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் பட் ட்ரஸ்ட் இன் த லார்ட் ஃபார் ஆல் யுவர் திங்ஸ். அதாவது வந்து கர்த்தரை எல்லாத்துக்கும் நம்புங்க, நீங்கள் செஞ்ச எல்லா வேலைகளையும் கர்த்தரை முன்னுரிமைப்படுத்துங்க, உன் செயல்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்களே வந்து ஆபிரகாம் முயற்சி பண்ணுற மாதிரி அவரோட பையன் வந்து ஆகார் மூலமாக தான் கிடைக்கும், சாராள் மூலமாக வராதுங்கிற ஒரு இது இல்லாத மாதிரி இருந்ததுனால அவர் வந்து ஒரு சுயமுயற்சி எடுத்ததுனால அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவர் குடும்பத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா நம்ம வந்து நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது. குருட்டு வழி என்றைக்குமே வந்து சிகரத்தை போய் சேராது. நேர் வழி, கர்த்தரோட வழி தான் ஒரே வழி. அதனால் நம்ம வந்து சுயமுயற்சிகளை இதோடு நிறுத்திக்கணும். நம்மளுக்கு ஒருவேளை நமக்கு வந்து இது சரியாக படலைன்னா நம்ம செய்யக்கூடாது. கடைசியாக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆதியாகமம் 45:1-8, அதாவது வந்து இந்த இதில் வந்து அவர் வந்து பார்வோனுக்கு சொப்பனத்துக்கு மீனிங் எல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பார். அப்போ அவங்க அண்ணாக்கள் வந்து வந்திருப்பாங்க. அவர் அண்ணாக்களில் பார்க்குற தருணமாக இருக்கும். அவர் பார்க்கும்போது அவர் சொல்கிற வார்த்தைகள் வந்து அப்படியே மன உருகும். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்கக்கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவருடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுட்டிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா வந்து பயந்துருவாங்க. இவர் தான் யோசேப்புன்னு சொன்னது கிட்ட கூட வர்றதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் அவர் சொல்லுவார், கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து என்னை குழிக்குள்ள போட்டது நல்லது. நான் இங்கே வந்து நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன், நீங்கள் இங்கே வாங்க, கர்த்தர் நான் இங்கே வரணுன்னு தான் உங்களை அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து இது எப்படி சொல்லுவேன்னா, நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும், கர்த்தர் நிறைவேற்றுவார். பட் ஆனால் வாக்குத்தத்துக்கு உண்டான தகுதியான ஆளை நம்மளைய மாற்றிருப்பார். அதனால தான் நமக்கு இந்த டைம் ஸ்பேனே. நான் வாக்குத்தத்தை நிறைவேறதோ நம்ம கனவு நிறைவேறது எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்மளை மனிதனாக, நம்ம ஆவிக்குரிய மனிதனையும் நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம குணாதிசயத்திலையும் கர்த்தர் பல மாற்றங்களை கொண்டு வருவார். நான் வந்து இந்த இது படிக்கும்போது முன்னாடி இருந்த யோசேப்பு 17 வயசு யோசேப்பு வந்து அவங்க அண்ணாக்களை வந்து இது பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருப்பார். ஆனால் இப்போ இருக்கிற யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரைம் மினிஸ்டர், அதாவது அப்போ இருந்த தகுதியை விட இப்போ வந்து அப்பாவோட செல்ல மகனை விட இப்போ வந்து அரண்மனையோட பிரைம் மினிஸ்டர். பட் ஆனால் அவருக்கு தாழ்மையும் அன்பும் மாறி இருக்கும். நான் இதுதான் பெரிய ஒரு மாற்றமாக சொல்லுவேன். கர்த்தர் நமக்கு வந்து வெயிட்டிங் பீரியடில் நம்ம வாக்குத்தத்தமும் நம்ம நிறைவேறுக்கும் காலங்கள் தாமதமாகுதுன்னா அந்த காலங்கள் வந்து நம்மளை உருவாக்குறதுக்கு தான். அவர் வந்து செய்ய முடியாமல் இல்லை, நம்ம வந்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு தகுதியானவர்களாக இன்னும் ஆகலைன்னு அர்த்தம். அதை தான் நான் பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன். உங்களையும் என்னையும் கர்த்தரே தகுதிப்படுத்திடுவார். நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, அவருக்கே தெரியும் எதை டியூன் பண்ணும், எதை ஆஃப் பண்ணும், எதை ஆன் பண்ணணும்னு கர்த்தருக்கே தெரியும். கர்த்தர் நம்மளை அதுக்கேற்ற மனிதராக நம்மளை மாற்றுவார். நான் வந்து உங்கள் விசுவாசத்தில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எதுக்கெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நானும் கூட விசுவாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து உங்களை விட எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது, கர்த்தர் கண்டிப்பாக செய்வார்னு. அந்த 4 பேர் அந்த கூரையில் இறங்கினப்போ அந்த 4 பேர் நண்பர்களை பார்த்து கர்த்தர் நண்பர்களின் விசுவாசத்தை கண்டு நான் உங்களுக்காக உங்களோட என்ன எதுக்காக எதிர்பார்க்கீங்களோ நான் கூட விசுவாசிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் தாமதமான காலங்கள் நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம், குழியில் இருக்கலாம், இல்லை மற்றவங்க உங்களை இதாக பேசலாம், நீங்கள் வந்து அடிமையாக இருக்கலாம், இல்லை நல்லது பண்ணி உண்மையாக நேர்மையாக இருந்ததுக்கு தூக்கி ப்ரிசனில் போட்டிருக்கலாம், உங்கள் லைஃப்பில் எது வேணாலும் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் கர்த்தர் மேலே வந்து விசுவாசத்தை இழக்காதீங்க. நினைக்கும் போது யோசேப்பை நினச்சிக்கோங்க. இந்த காரணம் வந்து என்ன மாற்றுறதுக்கு தான். என்னோட இலக்கு வந்து என்னோட முடிவு இன்னும் வரல, கடவுள் என்னைய டியூன் பண்ணிகிட்ருக்காரு. நான் அதாவது ஃபைனலாக நான் சொல்லணுன்னா ரோமன்ஸ் 8:28
ஆல் திங்ஸ் ஒர்க் ஃபார் குட் தோஸ் ஹூ லவ் காட். கர்த்தரை நேசிக்கிறவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். நீங்கள் எந்த ஸ்டேஜில் எங்கே இருந்தாலும் அது கடைசியாக முடியும் போது நன்மைக்கு ஏதுவாக தான் முடியும். ஆமேன். உங்களோட வாக்குத்தத்தம் உங்களது நிறைவேறக்கு நாட் 200% கேரண்டி. நீங்கள் நம்பிக்கையாக இருங்க போதும். இந்த இலங்களை வந்து நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஆமேன்.